العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فلا تطع الكافرين وجاهدهم به جهادا كبيرا. وقال النبي صلى الله عليه وسلم: أهل القرآن أهل الله وخاصته، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரித்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கல்வி புரட்சி. அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லா கலைகளையும் உள்ளடக்கிய வேதம்தான் அல் குர்ஆன். அல் குர்ஆனுக்குள் இல்லாத கலைகள் கிடையாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற பொழுது சொல்லுவான்: அல்லமக்க மாலம் தக்கும் தஅலம். எல்லா கலைகளையும் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுத்தேன் என்று பெருமானாருக்கு அல்லாஹ் பேசுகிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயதிலே ஹிரா குகையிலே குர்ஆனை பெற்று அந்த குர்ஆனை சமூகத்திற்கு சேர்ப்பதற்காக வருகிறார்கள். ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லுகிறார்கள். முதலில் ஈமான் கொண்டவர்கள்
வ அன்னக ரசூலுல்லாஹ், ஒரு நபியை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் கரம் பிடித்து மூன்றாவதாக அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா ஈமான் கொள்கிறார்கள். ரகசியமாகவே அவர்கள் தொழுகை நடத்துகிறார்கள். ஆனாலும் இந்த செய்தி அபூ தாலிபுக்கு தெரிய வருகிறது. சிறிய தந்தை அபூ தாலிப் வருகிறார், பார்க்கிறார், என்ன இது மார்க்கம் என்று கேட்கிறார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்குவமாக சிறிய தந்தையிடத்திலே சொல்லுகிறார்கள். அலி ரலியல்லாஹு தஆலாவும் வந்து சொல்கிறார்கள். அபூ தாலிப் சொன்னார், நான் என்னுடைய ஆபாக்களின், என்னுடைய மூதாதையர்களின் மதத்தை, மார்க்கத்தை விட தயாராக இல்லை. அதே நேரத்திலே முகம்மதே, நீ எதை செய்தாலும் நல்லதைத்தான் செய்வாய். ஃபல்ஸிம்ஹு, இதை நீ அவசியமாக செய்து கொள், உனக்கு குறுக்கீடாக நான் இருக்க மாட்டேன் என்று அபூ தாலிபும் அனுமதி கொடுக்கிறார். ஈமானை ஏற்றுக்கொண்டவர்கள் 3 பேர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய வணிக தோழர்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்துச் செல்கிறார்கள். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். என்றைக்காவது நம் வணிக தோழர்களுக்கு, நம் கல்லூரி தோழர்களுக்கு, நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்களுக்கு, நம் சமுதாயத்திற்கு ஏகத்துவத்தை எடுத்துச் சென்றிருக்கிறோமா? நல்ல மார்க்கத்தை கொடுத்திருக்கிறோமா? நல்ல குணங்களை கொடுத்திருக்கிறோமா? செயல்பாடுகளை கொடுத்திருக்கிறோமா? இல்லை. அவர்களிடத்திலிருந்து வேண்டுமானால் காப்பி அளிக்கிறோமே தவிர நம்முடைய மார்க்கத்தின் நல்ல பண்புகள், அகலாக்குகளை சமுதாயத்திற்கு கொடுக்கவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா தன் தோழர்கள், வணிக தோழர்கள், பெரும் பணக்காரர்கள், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு, ஜுபைர் இப்னு அவாம் ரலியல்லாஹு, உஸ்மான் இப்னு மல்ஊன் ரலியல்லாஹு தஆலா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா, சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு, இவர்களுக்கெல்லாம் ஏகத்துவத்தை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். எல்லோரும் ஈமான் கொண்டார்கள். தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹ், அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய நெருங்கிய தோழர், வியாபார நண்பர், அவருக்கு ஈமானை எடுத்துச் சொல்ல இந்த தல்ஹாவினுடைய நௌஃபல் இப்னு ஹாலித் 2 பேரை ஒரு தூணிலே கட்டி வைத்திருக்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவையும் தல்ஹத் இப்னு உபைதுல்லாஹையும் ஒரு தூணிலே கட்டி வைத்து அடிக்கப்படுகிறது. அடியை வாங்கிக் கொள்ளும் அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத், அல்லாஹ் அஹத் என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள். தைம் கூட்டத்தார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய கூட்டத்தார்கள் வந்து காப்பாற்றுகிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹுவையும் தல்ஹாவையும் குறித்து பேசுகிற பொழுது கரீனைன் என்பார்கள், 2 உட்ட தோழர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுவார்கள். அலி ரலியல்லாஹு கூட சொல்லுவார்கள், பின்னிய காலத்திலே சொல்லுவார்கள், நான் அபூபக்கர் ரலியல்லாஹுவை 4 செயல்களில் முந்த முயற்சி செய்தேன், முடியவே இல்லை. 4 செயல்களில் முந்த முயற்சி செய்தேன், முடியவே இல்லை. ஒன்று, இஸ்லாத்தை எடுத்துச் செல்லுகிற வேகம். நான் ஈமான் கொண்டதோடு மட்டுமல்லாமல் அன்றைய சூழலில் ஈமானை எடுத்துச் சென்ற வேகம் அபூபக்கருக்கு நிகராக யாரும் இல்லை. இரண்டாவது, ஹிஜ்ரத்தின் பொழுது பெருமானாருக்கு கொடுத்த தைரியம். மூன்றாவது, கார் குகையிலே பெருமானாரோடு தங்கியிருந்த இரவு. பெருமானாருக்கு பின்னால் தொலை வைக்கிற பொறுப்பு. இந்த 4லும் என்னை விட அபூபக்கர் முந்தியிருக்கிறார்கள், மிக மிக முந்தியிருக்கிறார்கள் என்று சொல்லிக் காட்டுகிறார்கள் என்று சொன்னார். இந்த அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா தான் மட்டும் ஈமான் கொண்டதோடு இல்லாமல் இந்த ஏகத்துவத்தை, குர்ஆனை, நுபுவத்தை கொண்டு போய் தோழர்களுக்கும் சேர்த்து வைக்கிறார்கள். இந்த நேரத்தில் அடிமைகளும் இஸ்லாத்தை ஏற்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா, ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா, ஆமிர் இப்னு ஃபுஹைரா ரலியல்லாஹு தஆலா, அபூ ஃபகீஹா, சிக்ரான், யாசிர் ரலியல்லாஹு தஆலா, அவர்களின் மனைவி சுமையா ரலியல்லாஹு தஆலா, அவர்களின் குழந்தை அம்மார் ரலியல்லாஹு தஆலா, இன்னொரு குழந்தை அப்துல்லா, அத்தனை பேர்களும் ஏகத்துவத்தை ஏற்கிறார்கள். இருந்த போதிலும் கூட இவர்களின் எண்ணிக்கை ஒரு 15க்குள் நின்று கொண்டிருக்கிறது. அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு ரகசியமாக இபாதத் அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டில் தான் நடக்கிறது. இது ஒரு வர்க்கம் நடக்க அபூதர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், ரிஃபாய் கபீலாவின் தலைவர் அபூதர் ரலியல்லாஹு தஆலா கேள்விப்படுகிறார்கள், யாரோ ஒருவர் முஹம்மது என்று உருவாகி இருக்கிறார், தன்னை நபி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார், ஏதோ வானத்திலிருந்து வசனம் இறக்கியதாக பேசுகிறார்,
பெண்களை கண்டிருக்கிறேன். கற்பனைகளை கலந்து கொடுப்பார்கள். நிறைய கற்பனைகள் உள்ளே இருக்கும். முகம்மதின் வார்த்தையை கேட்டேன். ஒரு கற்பனை வார்த்தை கூட அவர் வார்த்தைக்குள் கிடையாது. அனீஸ் அடுத்து சொல்லுகிறார், மஜ்னூன் பைத்தியக்காரர் என்றார்கள். இவர் பைத்தியத்திற்கு வைத்தியம் பார்க்கிற மருத்துவர். இவர் மருத்துவர். மக்கள் தான் பைத்தியம் என்கிறார்கள். ஆனால் மருத்துவர். அண்ணா இவர் சொல்லுகிற அத்தனையும் கேட்டு என்று சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹுவிடத்திலே சொல்ல அபூதர் ரலியல்லாஹு புறப்பட்டு வருகிறார்கள். பெருமானாரை அவர்களும் ஆய்வு செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் ஆய்வு செய்ய வேண்டிய மார்க்கம். அபூதர் ரலியல்லாஹு வந்து பெருமானாரினுடைய நடைமுறைகளை 30 நாட்கள் ஆய்வு செய்கிறார்கள். சாப்பிட உணவில்லை. ஜம்சம் நீரை குடித்துக் கொண்டே ஆய்வு செய்கிறார்கள். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு சந்திக்கிறார்கள். நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள். நான் ஒரு முசாஃபிர், வெளியூரில் இருந்து வந்திருக்கிறேன், காபாவிலே வலம் வருவதற்காக வந்திருக்கிறேன் என்று சொல்லி தங்குகிறார்கள். 30 நாட்கள் ஆய்வு செய்து ஏன் பெருமானாரை 40 வருடம் ஆய்வு செய்த குறைஷிகள் கூட நல்லவர் என்றுதான் சொன்னார்கள், சாதிக் என்றுதான் சொன்னார்கள், அமீன் என்றுதான் சொன்னார்கள். 30 நாட்கள் ஆய்வு செய்ததை பார்க்கிறார். இவரை விட உத்தமர் யாரும் கிடையாது. சென்றார். தஹய்யுத்துகா ஸலாமு அலைக்கும். முதலில் ஸலாத்தை காணிக்கையாக்கிய பெருமை அபூதருக்கு மட்டும் தான் சேரும். முதலில் ஸலாத்தை காணிக்கையாக்கிய காணிக்கையாக்குவாங்க, வணக்கத்தை காணிக்கையாக்குவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் என்பதை காணிக்கையாக்கிய பெருமை அபூதரை சாரும். நான் 30 நாட்களாக உங்களை நான் ஆய்வு செய்கிறேன். உங்களுடைய தரத்தை புரிந்து கொண்டேன். உங்களை ஈமான் கொள்ளுகிறேன் என்று சொல்ல ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலே கை வைத்து துஆ செய்கிறார்கள். ஹுமான் நபிகள் 30 நாட்கள் உணவு என்ன செய்தீர்கள்? நாங்கள் தானே உங்களை அழைத்துச் சென்றிருக்க வேண்டும், ஆனால் நீங்கள் உணவுக்கே வரவில்லையே என்று கேட்கிற பொழுது ஜம்சம் தண்ணீரை உணவாக நினைத்து நான் குடித்தேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தாக்கத்தை கொடுத்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்று சொன்ன ஹதீஸ் இன்றும் செயலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நோயாளி நோய் தீர்க்க வேண்டும் என்று குடித்தால் அது நோயை தீர்க்கும் மருந்தாக மாறும். ஒரு உணவில்லாதவன் எனக்கு உணவாக ஆக வேண்டும் என்று குடித்தால் உணவின் சக்தியை கொடுக்கும், பாலின் சக்தியை கொடுக்கும், தேனின் சக்தியை கொடுக்கும். எதை நினைத்து குடிக்கிறோமோ அந்த ஆற்றல் சம்சமுக்கு இருக்கிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூதர் ரலியல்லாஹு தஆலாவுக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். பெருமானாரை கொண்டு ஈமான் கொள்கிறார். தாருல் அர்கம் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா குத்பா ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் கேள்விப்படுகிறார்கள். தாருல் அர்கமில் தான் முகம்மதின் தோழர்களும் இபாதத் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கிடைக்கிறது. பெரும் கூட்டம் சென்றார்கள். நையப் புடைக்கிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலாவை உத்பா ரபி அடிக்கிறார். செருப்பால் அடிக்கிறார். எதிர்த்துவத்தை எடுத்துச் சொன்னதற்காக செருப்பால் அடிபட்டு மயங்கி விடுகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய குடும்பத்தார்கள் பனூ தைம் கூட்டத்தார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹுவை எடுத்துச் சென்ற விதம் துணியிலே படுக்க வைத்து அள்ளிச் சென்றார்கள் என்று வரலாறு சொல்கிறார். அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய தாயார் உம்மு ஹைர் பார்க்கிறார்கள். தன் மகனின் நிலையை பார்க்கிறார்கள். மயக்கத்திலிருந்து எழவில்லை. ஏகத்துவத்தை எடுத்துச் சொன்ன அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு மயக்கத்திலே கிடக்கிறார்கள். இதை பார்த்த தாயார் அழுது கொண்டிருக்கிறார்கள். உண்ண உணவில்லாமல் ஒட்டிய வயிறோடு அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறார்கள். மாலை நேரத்திலே கண் விழித்து பார்க்கிறார்கள். அந்த தாயார் முன்னால் நின்று, மகனே நீ தண்ணீரை குடி, மகனே நீ உணவை சாப்பிடு மகனே என்று சொல்லுகிற பொழுது அபூபக்கர் ரலியல்லாஹு என் கண்மணி பெருமானாருக்கு என்ன ஆனது, எப்படி இருக்கிறார்கள் என்று கேட்டார். அவர்களின் நிலை தெரியாமல் நான் சாப்பிட மாட்டேன். எனக்கு உணவு வேண்டாம், எனக்கு நீர் வேண்டாம், எனக்கு வானம் வேண்டாம், எதுவும் வேண்டாம். என் கண்மணி பெருமானார் எப்படி இருக்கிறார்கள்? இந்த செய்தி பூமான் நபிகள் கோமானுக்கு கிடைக்கிறது. பெருமானார் வேகமாக வருகிறார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வீட்டுக்கு வருகிறார்கள். கடும் காயப்பட்ட அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு முன்னால் நின்று சல்லுத்து யா அபூபக்கர், அபூபக்கர் உனக்கு என்ன வேண்டுமோ கேள் கொடுக்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உனக்கு என்ன வேண்டும் கேட்டிருக்கிறேன். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தாயும் தந்தையும் முன்னால் நிற்கிறார்கள். அவர்களை நான் சொர்க்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். நான் சொர்க்கத்திற்கு சென்று
இவர்கள் காபிராக இருந்து நரகத்திற்கு செல்வதை என்னால் விரும்பவில்லை நாயகம். அவர்களுக்காக துஆ செய்யுங்கள். நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருகரம் ஏந்துகிறார்கள். அல்லாஹும்ம யஹ்தி உம்ம அபீ பக்கர், அல்லாஹும்ம யஹ்தி அபா அபீ பக்கர், அல்லாஹும்ம யஹ்தி வாலிதைஹிமா. யா அல்லாஹ், அபூபக்கரின் பெற்றோர்களுக்கு ஹிதாயத்தை கொடு என்ற ஒரு வார்த்தை தான் சொன்னார்கள். தாயின் வாயிலிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், தகப்பனின் வாயிலிருந்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அதே இடத்தில் ஈமான் கொண்டார்கள். அண்ணல் பெருமானார் ஒரு மாத காலம் அபூபக்கர் ரலியல்லாஹுவினுடைய வீட்டிலிருந்து அபூபக்கர் ரலியல்லாஹுவுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். இருந்த போதிலும் கூட அந்த வணக்கம் தனிமையில் தான் நடத்தப்படுகிறது. சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா இபாதத் செய்து கொண்டிருக்கிற பொழுது குறைஷிகள் வந்து தாக்குகிறார்கள். சஅத் இப்னு அபீ வக்காஸ் இயற்கையிலேயே ரொம்ப வலுவானவர். ஒரு அம்பு கூட அவர் வாழ்க்கையில் வீணானதில்லை. சரியாக குறிவைத்து எறிகிற ஆட்கள் படைத்தவர். சாதை தாக்க வருகிற பொழுது சஅத் ரலியல்லாஹு தஆலா எதிரியை குத்துகிற பொழுது முதலில் இரத்தக்கரையை உருவாக்கியவர் சஅத் என்று பெருமானார் சொல்லுவார்கள். ரவுன் உஹ்ரிக பில் இஸ்லாம், இஸ்லாத்துல முதல்ல எதிரியை குறைவாக இருக்கிற நேரத்திலே அடித்து முஸ்லிம்களை ஓட விரட்டியவர் சஅத் இப்னு அபீ வக்காஸ் என்று சொல்லுவார்கள். இதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபஸ்தா பிமா துக்மர் வான்தி அஷீரத்துக்கு அக்ரபீன், நாயகமே இப்படி ஒளிஞ்சு நீங்கள் இபாதத் செய்வது போதாது. முஸ்லிம்கள் அத்தனை பேர்களையும் அழைத்து ஏகத்துவத்தை சொல்லுங்கள். முதலிலே உங்கள் சொந்த பந்தங்களை அழையுங்கள், அவர்களுக்கு தௌஹீதை எடுத்துச் சொல்லுங்கள் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே தன்னுடைய குடும்பத்தைச் சார்ந்த பனூ ஹாஷிமையும் பனூ அப்து முனாஃபையும் அழைக்கிறார்கள். 45 பேர்கள் வருகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தையும் குர்ஆனையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற பொழுது அபூ லஹப் சொன்ன வார்த்தை பேசவே விடவில்லை. அபூ லஹப், நீ தொழுகிற தொழுகையை விட வேண்டும், நீ சொல்லித் தருகிற மார்க்கத்தை விட வேண்டும், நீ வணங்குகிற வணக்கத்தை விட வேண்டும். எங்களுடைய சக்திக்கு முன்னால் உங்களுடைய சக்தி அற்பமானது. கொசுவின் தலையை நசுக்குவதைப் போல் நசுக்கி விடுவோம் என்று அபூ லஹப் மிரட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றும் பேசாமல் கதைகிறார்கள். சில தினங்கள் ஆகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் வந்து பெருமானாரிடத்திலே ஏகத்துவத்தை சொல்லுங்கள் என்று சொல்ல சஃபா மலையிலே நின்று கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அழைக்கிறார்கள். இரு கூட்டத்தையும் அழைக்கிறார்கள். அழைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த மக்களிடத்திலே கேட்கிறார்கள், இந்த மலைக்கு பின்னால் எதிரிகள் இருக்கிறார்கள், உங்களை தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா இல்லையா என்று மக்களை பார்த்து கேட்க எல்லோரும் ஒட்டுமொத்தமாக சொன்னார்கள், நீங்கள் சாதிக், நீங்கள் அமீன், வாழ்க்கையில் பொய்யே உரைத்ததில்லை, கண்டிப்பாக நாங்கள் நம்புவோம், போருக்கு தயாராகி விடுவோம். பெருமானார் சொன்னார்கள், உங்களுக்கு பின்னால் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. பின்னால் எதிரி இருக்கிறார் என்பதை நம்புகிற நீங்கள், கண்ணுக்கு தெரியாத சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. உங்களை நரகத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான் என்னை நான் நபி என்று சொல்கிறேன், ஏற்றுக்கொள்ளுங்கள். பனூ ஹாஷிமே, பனூ அப்து மனாஃபே, பனூ ஸஹராவே, பனூ அதியே பெருமானார் வரிசையாக அழைக்கிறார்கள். இந்த நேரத்திலே சஃபியா ரலியல்லாஹு தஆலா அபூ லஹபை பார்த்து சொல்லுவார், சஃபியா, உலகத்தில் இருக்கிற எல்லோரும், எல்லா காயின்களும், மாற்று மதத்துக்காரர்கள் எல்லாம் அவரை நபி என்கிறார்கள். நம் கபீலாவை சேர்ந்த இவரை நாம் ஏன் ஏற்றுக்கொள்ளக் கூடாது? அபூ லஹப் சஃபியாவை திட்டுவான். தப்பல்ல காலி ஆராஜமாட்டனா, பெருமானாரை பார்த்து சொல்லுவான், நீ நாசமாகிவிடு, இதற்காகத்தான் எங்களை அழைத்தாயா என்று பெருமானாரை பார்த்து பேசியவுடன் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான். என் நபியை பார்த்து யாரும் கை நீட்டி பேசுகிறதில்லை. தப்பல்ல காலி ஹாதா ஜமாஅத்தனா என்று என் நபியை பார்த்து நீ பேசினாயா, கியாமத் நாள் வரை உன்னை மக்கள் பேசுவார்கள். தப்பத் யதா அபீனா, அபூ லஹபின் கரம்தான் நாசமாகும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் அமைதியாக இருக்க அல்லாஹ் பதிலளிக்கிறார். பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்துவிட்டு செல்லுகிறார்கள், எடுத்துரைத்து செல்லுகிறார்கள். இந்த
முகம்மதை எங்களிடத்தில் கொடுத்து விடுங்கள். தைரியசாலி, நல்ல வலுவான, ஆஜாத் பாகுவான அமாரத் இப்னு வலீத் இப்னு முகீரா என்ற வாலிபனை முகம்மதுக்கு பகரமாக கொடுத்து விடுகிறோம். அந்த முகம்மதை எங்களிடத்திலே கொடுத்து விட்டால் முகம்மதை கொண்டு விடுகிறோம். அபூ தாலிப் சொன்னார், என்னிடத்திலேயும் ஆஜான் பாகுவாக அகீல் என்ற ஒரு மகன் இருக்கிறார். அந்த அகீல் என்ற மகனை நான் கொடுக்கிறேன். அமாராவை நீங்கள் என்னிடத்திலே கொடுங்கள். அமாராவை நான் கொன்று விடுகிறேன். அமாராவை நான் கொன்று விடுகிறேன். என் மகனை கொலை செய்ய நீங்கள் கேட்கிறீர்கள், உங்கள் மகனை கொலை செய்ய நான் கேட்கிறேன். அது வாதமாக மாறி கடைசியில் அபூ தாலிப் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவார்கள், அபூ தாலிப், என் உயிருள்ள வரை முகம்மதினுடைய தலை ரோமத்தை கூட உங்களால் அசைக்க முடியாது. நீங்கள் என்ன செய்ய வேண்டுமோ செய்து கொள்ளுங்கள். குறைஷி தலைவர்கள் எல்லாம் தலை குனிந்து செல்லுகிறார்கள். குறைஷி தலைவர்கள் தலை குனிந்து செல்லுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் ஏகத்துவ கருத்தை ரகசியமாக எடுத்துரைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். இதற்கு இடையில தாருல் நத்வா என்ற ஒரு சங்கம், அந்த சங்கத்திலே ஒரு கூட்டம் போடுகிறார்கள். தாருல் நத்வாவிலே என்ன கூட்டம் தெரியுமா? முகம்மது என்னவோ குர்ஆன் என்று ஒன்றை கொண்டு வந்திருக்கிறார், அது ஓட யாரும் கொண்டு வர முடியாது என்று நினைக்கிறார். அரபுலகத்திலேயே தலை சிறந்த மேதை யார் என்று ஆய்வு செய்கிறார்கள். அரபுலகத்திலேயே கவிதையிலே, கட்டுரையிலே, இலக்கணத்திலே, இலக்கியத்திலே மிக அற்புத ஆற்றல் படைத்தவன் யார் என்று தேடுகிறார். எல்லோரும் ஒருமித்து சொல்லுகிறார்கள், உத்பத் இப்னு ரபீஐ விட ஆற்றல் மிக்கவர்கள் அரபுலகத்தில் யாரும் இல்லை. உத்பத் இப்னு ரபீ களம் இறங்கிவிட்டால் அவன் தோல்வி என்பதை வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. தாருல் நதுவாவுக்கு உத்பா அழைக்கப்படுகிறார். உத்பாவிடத்திலே அபூ ஜஹல் சொல்லுவான், உத்பா, நீ சென்ற களத்திலே வெற்றி கண்டுதான் திரும்பி இருக்கிறாய். போர்க்களமாகட்டும் விவாதக்களமாகட்டும் நீ களம் இறங்கிவிட்டால் உனக்கு தோல்வி என்பதை அரபுலகம் பார்த்ததே இல்லை. இப்பொழுது நீ சராசரியாக ஏழை மனிதர் ஒருவரை சந்திக்கப் போகிறாய். அவரிடத்திலே சென்று உன்னுடைய வாதத்தையும் வலுவையும் காட்டு. ஏதோ குர்ஆன் என்று சொல்லுகிறார், இறை வேதம் என்று சொல்லுகிறார், அந்த வேதத்தை உன் வாதத்தால் முறியடித்து விட்டு நீ சென்று வா, வென்று வா என்று சொல்லி அபூ ஜஹல் அனுப்புகிறான். மாறு கொண்ட நடையோடு, வீறு கொண்ட நடையோடு நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு உத்பா புறப்படுகிறார். குர்ஆனை எதிர்ப்பதற்காக பைத்துல்லாவை எதிர்க்க புறப்பட்டவன் என்ன ஆனான்? கலாமுல்லாவை எதிர்க்க புறப்பட்டவன் என்ன ஆனப் போகிறான்? ரசூலுல்லாவை எதிர்க்க புறப்பட்டவன் என்னாக போகிறான் என்பதற்கு ரபியாவை விட உத்பத் இப்னு ரபீஆவை சிறந்த சான்றை உலகம் கண்டது கிடையாது. நேராக சென்றான், முகம்மதை பார்க்கிறான். உனக்கு பொன் வேண்டுமா, பொருள் வேண்டுமா, பெண் வேண்டுமா, எது வேண்டுமோ கேளு, நாங்கள் தருகிறோம். எனக்கு பொன்னும் வேண்டாம், பொருளும் வேண்டாம், பெண்ணும் வேண்டாம் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல, நீ அப்படி என்ன நான் வேதம் கொண்டு வந்திருக்கிறாய், அந்த வேதத்தின் வாக்கியத்தை இப்பொழுது நீ சொல், அதற்கு மாற்றமாக நான் வாக்கியத்திற்கு பதிலளிக்கிறேன் என்று சொல்ல, உம்மான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் எல்லா உள்ளங்களையும் அதிர வைக்கிற, எல்லா உள்ளங்களையும் ஈர்த்தே பழக்கப்பட்ட அல் குர்ஆனின் வசனமாக இருக்கிற ஆமீன் தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வசனத்தை ஓத ஓத நெஞ்சு நிமிர்ந்திருந்த அந்த உத்பத் இப்னு ரபீஆவின் தலை குனிகிறது. பதில் சொல்ல முடியாமல் ஒன்றும் பேசாமல் திரும்பி போகிறான் உத்பா. தாருல் நதுவாவிலே வென்று வருவான் உத்பா. சென்ற உத்பாவை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். வென்று வருவான் உத்பா என்று உள்ளே நுழைகிற பொழுது தலை குனிந்து நுழைவதை பார்த்து அபூ ஜஹல் கேட்டான், அந்த முகம்மது உனக்கும் சூனியம் செய்து விட்டாரா? அந்த முகம்மது உனக்கும் சூனியம் செய்து விட்டாரா? உத்பா சொல்லுவான், மஹாதா கவுலுல் பஷர். அபூ ஜஹல், நீ நினைப்பதை போன்று இது மனித சொல் அல்லப்பா. இது மனிதனின் சொல்லே அல்ல. மனிதனின் கற்பனையில் கூட எட்டாத வாசகம். முகம்மது உம்மி, படிக்க தெரியாதவர், எழுத தெரியாதவர், இவர் பேசுகிற வார்த்தை மஹாதா கவுலுல் பஷர். இது மனித சொல்லே அல்ல. இதோடு உலகத்திலே யாரெல்லாம் மோதுவதற்கு புறப்படுகிறார்களோ, ஆய்வியல் வல்லுநர் சொல்லுகிறான் உத்பா, யாரெல்லாம் இதோடு மோதுவதற்கு புறப்படுகிறார்களோ
தூக்கி ஜெயில வச்சிருவேன், உங்க அம்மாவுக்கு அதை கொடுத்துருவேன் என்றெல்லாம் சொல்லுகிற பழக்கம் இன்றும் உண்டு, அன்றும் இருந்தது. முகம்மதே, நீ என்னவோ அல்லாஹ்வின் தூதர் என்று சொல்லுகிறாயே, 5 நிபந்தனைகளை நாங்கள் சொல்கிறோம், அதை கொண்டு வா, நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவென்று கேட்கிறார்கள்? பாலைவன பகுதியாக நம்முடைய பகுதி இருக்கிறது, மக்கா மாநகரம். அல்லாஹ்வின் தூதர் தானே, அல்லாஹ் உன் ஜோப்பி தானே, அதனால் இதை சோலையாக மாற்று. ஈராக்கை போன்று ஷாமை போன்று நதிகள் உருவாக வேண்டும், இந்த இடத்தில் நதிகள் ஓட வேண்டும், காபாவை சுற்றிலும் நதிகள் இருக்க வேண்டும், பூச்சோலைகளாக மாற்றி நாங்கள் ஈமான் கொள்கிறோம். பெருமானார் அமைதியாக இருக்கிறார்கள். 2வது கண்டிஷன், இறந்து போன குஸ்ஸி இப்னு கிலாப், அரபுலகமே அவர் நல்லவர் என்று ஏற்றுக்கொண்ட பெரும் மனிதர் குஸ்ஸி இப்னு கிலாப், இறந்து போன அந்த மனிதரை எழுப்பு, அவர் உன்னை ஈமான் கொள்ள வேண்டும், எங்களை பார்த்து சொல்ல வேண்டும், நீங்கள் எல்லாம் முகம்மதை ஈமான் கொள்ளுங்கள் என்று சொல்ல வேண்டும், அப்படி சொன்னால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். 2வது கண்டிஷன், பெருமானார் அமைதியாக இருக்கிறார்கள். 3வது கண்டிஷன், இதுவும் முடியவில்லையா, உங்களோடு ஒரு மலக்கு வர வேண்டும். அல்லாஹ் மலக்கு எத்தனை மலக்க படைச்சிருக்கான், ஜிப்ரீல் வருகிறார், எனக்கு வேதத்தை கொடுக்கிறார் என்று சொல்கிறீரே, அந்த ஜிப்ரீல் நேரடியாக உங்களோடு சேர்ந்து எங்களோடு வர வேண்டும், எங்களுக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதுவும் முடியாதா? 4வது கண்டிஷன், மாளிகைகள் கோடா கோபுரங்களையும் உருவாக்க வேண்டும். ஒரு ஏழை சொல்லி நாங்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, கோடீஸ்வரன் சொன்னா தான் கேட்போம். இன்னைக்கு சமுதாயத்தில் ஏழைக்கு வார்த்தை எடுபடாது, கோடீஸ்வரன் சொல்லட்டும் நாங்கள் கேட்கிறோம். நீ கோடீஸ்வரனாக மாற வேண்டும் இதே நேரத்தில். இதுவும் ஒத்து வரவில்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு காற்றை கொடுத்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு ஆதிக்கத்தை கொடுத்தான், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு இரும்பை உருக்கும் ஆற்றலை கொடுத்தான். இதை போன்று நீ அல்லாஹ்விடத்திலே துஆ செய், இந்த சஃபா மலை இருக்கிறதே அது தங்கமாக மாற வேண்டும். நாங்களே கஷ்டப்பட்டிருக்கிறோம். கோடை காலத்திலே ஒரு பகுதிக்கு, குளிர் காலத்திலே ஒரு பகுதிக்கு, நஜ்ரானுக்கு 6 மாதம், ஷாமுக்கு 6 மாதம் சென்று நாங்கள் வியாபாரம் செய்கிறோம், கஷ்டப்படுகிறோம். அதனால் இது தங்கமாக மாறிவிட்டால் நாங்கள் அத்தனையும் எடுத்து தங்கத்தை விற்று பெரும் வியாபாரியாக ஆகிவிடுவோம். அப்படி சொன்னால் நாங்கள் ஈமான் கொள்வோம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கிட்டாங்க. இது அனைத்திற்கும் அல்லாஹ் ரெடி, நீங்கள் ரெடியா? நீங்கள் சொன்ன கண்டிஷன் எல்லாம் அல்லாஹ் செய்ய தயார். யாராவது ஒருவர் ஈமான் கொள்ளவில்லை என்றாலும் முன்னால் உண்டான கௌமுகளுக்கு கொடுத்த அதாபை விட கடுமையான வேதனையை உங்களுக்கு அளிப்பேன். நீங்கள் தயாரா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுகிறார்கள். குறைஷ் கூட்ட தலைவர்கள் எல்லாம் துண்டை காணும் துணியை காணும் என்று ஓடிவிடுகிறார்கள். ஆனாலும் ஈமானை ஏற்கவில்லை. இந்த குறைஷிகளிலேயே ஷயாத்தீனே குறைஷியிலேயே பெரிய சைத்தான் ஒரு ஆள் இருக்கான், நதுர் இப்னுல் ஹாரிஸ். குறைஷிகளே பயப்படுகிற அளவுக்குள்ள சைத்தான். இவன் குறைஷி தலைவர்களிடத்திலே சொன்னான், நபிமார்களை தவிர வேறு யாரும் பதில் சொல்ல முடியாத சில கேள்விகளை யூதர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த கேள்விகளை எல்லாம் யூதர்களிடத்திலிருந்து வாங்கி வந்து இந்த முகம்மதிடத்திலே கேட்க வேண்டும். பதில் சொன்னால் ஏற்றுக்கொள்ளலாம், பதில் சொல்லவில்லை என்றால் அவர் நபி இல்லை என்று துரத்தி விடலாம். சரி என்று எல்லா தலைவர்களும் யூத தலைவர்களை பார்ப்பதற்கு அனுப்புகிறார்கள். இவனோடு சேர்த்து நதுர் இப்னு ஹாரிஸோடு சேர்த்து உக்பத் இப்னு அபீ முஹீத் என்பவனையும் சேர்த்து அனுப்புகிறார்கள். 2 பேர்களும் சென்றார்கள், யூத தலைவர்களை சந்தித்தார்கள். அவர்கள் சொன்னார்கள், நபிக்கு மட்டும் தெரிகிற 3 கேள்வி. ஒரு வாலிப கூட்டத்தை பற்றி கேளுங்கள். அந்த வாலிப கூட்டம் அரசருக்கு தெரியாமல் தன்னுடைய ஏகத்துவத்தை ஒளித்து வைத்திருந்த அற்புதமான செய்தி, இதை கேளுங்கள். 2வதாக ஒரு மனிதர் உலகம் முழுக்க சுற்றி வந்திருக்கிறார், அந்த மனிதரை பற்றி கேளுங்கள். 3வதாக ரூஹை பற்றி கேளுங்கள். உயிர் எங்கிருந்து வருகிறது, எப்படி போகிறது என்று கேளுங்கள். இந்த 3லே 2க்கு பதில் சொல்ல வேண்டும். ரூஹை பற்றி கேட்கிற பொழுது அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்று பதில் சொல்ல வேண்டும். பதிலையும் சொல்லிக் கொடுத்து அனுப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே வருகிறார்கள். எல்லா தலைவர்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள். 3 கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும், சொன்னால் நாங்கள் ஈமான் கொள்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள் என்றார்கள். 3 கேள்வியையும் கேட்கிறார்கள். ஒரு 7 பேர் கொண்ட வாலிபர்
குகையிலே இடத்தை போடுவான். நாயகம் அழைத்துச் செல்வார்கள். ஒரு குகையிலே தங்குவார்கள். தூங்கி எழுவார்கள். காலையில தூங்கிட்டு 1 மணி நேரம் கழித்து எந்திரிக்கிற மாதிரி எழுவார்கள். 300 ஆண்டுகளுக்கு பிறகு எழுவார்கள். அந்த நாய் அப்படியே தூங்குற மாதிரியே முழிச்சுட்டு இருக்கும். அல்லாஹ் அந்த நாயை பத்தி சொல்லிட்டு இருக்கிறான் குர்ஆனில். நம்ம கூட ஒரு நாய் வந்துச்சுன்னு சொன்னா அந்த நாயை பத்தி சொல்லுவோமா? நீங்க எத்தனை பேர் வந்தீங்க அப்படின்னு கேட்டாங்க ஒருத்தர். நாங்க 3 பேர் வந்தோம், 4வது ஒரு நாய் வந்துச்சு. நாங்க 5 பேர் வந்தோம், 6வது ஒரு நாய் வந்துச்சு. நாங்க 7 பேர் வந்தோம், 8வது ஒரு நாய் வந்துச்சு சொல்லுவோமா? அந்த நாயை சொல்றது பாய்க்கு அழகில்ல. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நாய் எப்படி படுத்திருந்தது, வாசித்தும் திராய். அந்த நாய் காலை விரித்து எப்படி படுத்தது, எத்தனை பேர், 3 பேர், 4வது நாய், 5 பேர், 6வது நாய் என்று அல்லாஹ் நாயையும் இணைத்து இணைத்து பேசுகிறான். அந்த நாய் சொர்க்கத்திலும் இருக்கும் என்றார். இந்த கூட்டத்தினுடைய முழு விவரத்தையும் பெருமானார் சொல்லுகிறார்கள். இன்னொருவர் உலகத்தை சுற்றி வந்தவர் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். உலகத்தை சுற்றி வந்த அரசர். ரூகை பற்றி கேட்கிறீர்கள், அல்லாஹ்வுக்கு சம்பந்தப்பட்டது எனக்கு தெரியாது என்று பதில் சொல்ல, யூதர்கள் சொன்னதை அப்படியே சொல்ல, இவர் பெரிய சூனியக்காரர் என்றார். அப்படியே ஈமானுடைய நசீப் நினைக்கல, பெரிய சூனியக்காரர் அப்பா, இவரோடு மோத முடியாது என்று புறப்பட்டு விட்டார். பெருமானார் ஏகத்துவத்தை எடுத்துக்கொண்டு குர்ஆனையும் எடுத்துக்கொண்டு சமூகத்திற்கு செல்ல இன்னொரு பெரிய ஆபத்து சுற்றி நிற்கிறது. அவன்தான் முஸைலமத்துல் கத்தாப். ஒரு பக்கம் குறைஷிகளின் தாக்குதல் என்றால் இன்னொரு பக்கம் பொய் நபி. அவன் தனக்கு பேரே ரஹ்மான் வச்சிருந்தான். தனக்கு பேர் ரஹ்மான், எனக்கு மகி வருகிறது, நானும் நபிதான் என்று வாதித்துக் கொண்டிருக்கிற இவன் பெருமானாட்ட வந்துட்டான். நேரா வந்து, நீங்களும் நானும் நபிதான், நமக்குள்ள போட்டி வேணாம். நீங்க கிராமத்தை பாத்துக்கங்க, நான் டவுனை பாத்துக்கிறேன். நீங்கள் சிட்டிக்கு நான் நபி, கிராமத்துக்கு எல்லாம் நீங்கள் நபி. சரிப்பா, எனக்கு குர்ஆன் இறங்குகிறது, உனக்கு என்ன இறங்குது? ஜிப்ராயில் இப்பதான் வந்துட்டு போனாரு. ஜிப்ராயில் வந்துட்டு போனாரு, என்ன சொன்னாரு? உங்களுக்கு என்ன சொன்னாரோ அதைத்தான் எனக்கு சொன்னாரு. எனக்கு நிறைய பேட்டி இருக்கிறார், உனக்கு என்ன சொன்னார்? யா ரப்பர் யா ரப்பர் இன்னமா லக்க உதுனான் வஸதர் வஸாயிருக்கு அஃபரும் நக்கர் என்றார். முயலே முயலே, உனக்கு 2 காது இருக்கிறது. ஜிப்ராயில் வந்தா சொல்லணுமா? முயலே முயலே, உனக்கு 2 காது இருக்கிறது. அஃபரும் நக்கர், நீ போய் ஒதுங்கும் இடம் குழிதான், பள்ளம்தான். உனக்கு ஒரு இதயம் இருக்கிறது, உனக்கு 2 காது இருக்கிறது, நீ ஒதுங்கும் இடம் ஒரு குழிதான். இத ஜிப்ராயிலா வந்து சொல்லணும்? பக்கத்தில் இருந்த அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, கொஞ்சம் அன்தல் கத்தாப், நீ ஒரு பொய்யன். அதுல இருந்து அவனுக்கு பேர் முஸைலமத்துல் கத்தாப் என்று வந்தது. இவனின் தாக்கம் ஒரு பக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்ல ரகசியமாக செய்து கொண்டிருக்கிற இந்த இபாதத், தொழுகையை சத்தமாக ஓதினால் குர்ஆனை ஏசுகிறார்கள். அல்லாஹ்வே சொல்லுகிறான், லா தஜஹர் பிஸலாத், ரொம்ப சத்தமா ஓத வேண்டாம். அவர்கள் உங்களை ஏசியதோடு குர்ஆன் என் கலாமையும் சேர்த்து ஏசுகிறார்கள். ரொம்ப மெதுவா ஓதுனா பின்னாடி தொழுபவர்களுக்கு கேட்பதில்லை. அதனால் நடுத்தரமாக நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த வசனத்தை ஓதியவுடன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், நாயகமே, நாம் அக்கிலே இருக்கிற ஒன்று ஏன் பயப்பட வேண்டும் நாயகமே? நான் போய் தெளிவாக ஓதிவிட்டு வருகிறேன் நாயகமே. நேரா காபத்துல்லாஹ்வுக்கு போனார். எல்லா குறைஷிகளும் உட்கார்ந்து இருக்கிறார்கள், தலைவர்கள் எல்லாம். ஆடு மேய்க்கிற இடையன் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சூரத்துர் ரஹ்மானை உரைத்த குரலில் ஓதுகிறார். ரஹ்மான் அல்லமல் குர்ஆன் என்று உரைத்த குரலில் ஓதுகிறார். இருக்கிற எல்லா குறைஷி தலைவர்களும் வந்தார்கள், நைய புடைக்கிறார்கள். அதில் அல் குர்ஆனை ஓதியதற்காக அபூஜஹல் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? காதை அறுத்து விட்டார். ரத்தத்தோடு வருகிறார்கள். அல் குர்ஆனை கலாமுல்லாஹ்வை பைத்துல்லாஹ்விலே ஓதியதற்காக, அல்லாஹ்வின் இல்லத்திலே ஓதியதற்காக கொடுத்த தண்டனை காதை அறுத்து ரத்தம் வழிந்து கொண்டே வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே அழுத முகத்தோடு வருகிறார்கள். நபியே நாயகமே, இப்படி ஆனது. பெருமானார் அவர்களை பார்த்து சிரிக்கிறார்கள். என்ன நாயகமே, நான் அழுத முகத்தோடு வருகிறேன், நீங்கள் சிரிக்கிறீர்களே. இப்பொழுதுதான் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்தார்கள், செய்தியை சொன்னார்கள். அவன் காதைத்தான் அறுத்தான். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் கொஞ்ச
அபூஜஹலுக்கே ஒரு எண்ணம் வந்து விட்டது, என்னதான் இவர் ஓதுகிறார் பார்க்கலாம். இப்படி அல்லாஹ் 3 பேருக்கு உள்ளத்துல போட்டான். பெரும் தலைவர்கள் அபூ சுஃபியான், அபூ ஜஹல், அஹ்னஸ் இப்னு கைஸ். பெருமானார் இரவு நேரத்தில் பகல்ல போனா பாத்துருவாங்க மக்கள்லாம். இரவு நேரத்திலே பெருமானார் ஓதிக்கொண்டிருப்பார்கள். ரகசியமாக போய் கேட்கலாம்னு இவர் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார், அவர் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார், அபூ சுஃபியான் ஒரு ஓரத்துல நின்று கேட்டுட்டு இருக்கிறார். குர்ஆனிலே மயங்கி போனவர்கள் சுபு சாதிக்கு வரை பெருமானார் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். கேட்டு 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 சுபுகானதையே மறந்துட்டான். 2 பேர்களும் பகலாகிவிட்டதே என்று வேகமாக வருகிறார்கள். 3 பேரும் சந்தித்துக் கொள்கிறார்கள். நீ எங்க வந்த? அருமையா ஓதிட்டு இருக்கிறாரு, இது மனித சொல்லே அல்லப்பா. அபூ ஜஹல் உத்தரவு கொடுக்கிறார், அஹ்னஸ் இப்னு கைஸ் சொல்லுகிறார், அபூ சுஃபியான் சொல்லுகிறார்கள். 3 பேரும் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நாளைக்கு யாருமே வரக்கூடாது, நாம வரத பார்த்தா மக்கள் சேர்ந்து வந்துருவாங்க, வரக்கூடாது. சரி என்று பிரிந்தார்கள். மறுநாள் அபூ ஜஹல் நினைத்தார், 2 பேர் வரமாட்டாங்க, நம்ம மட்டும் போலாம். அபூ சுஃபியானும் இதையே நினைக்கிறார், அஹ்னஸ் இப்னு கைஸும் இதையே நினைக்கிறார். ஆனா மூளையை மாத்திக்குவோம் என்று இவர் வேற மூளைக்கு வர்றாரு. அதே மூளையை அல்லாஹ் அவனுக்கு போட்டான். மாத்தி மாத்தி நிற்கிறார்கள். சுபு உதயமாகிறது. 3 பேர் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அடரப்பே, ஒண்ணு சேரக்கூடாது என்றால் நாமே வந்து விட்டோமே, நாளைக்கு கண்டிப்பாக சத்தியமாக காபாவின் மீது ஆணையாக ஒன்று சேரக்கூடாதுன்னா நிறைய சத்தியம் போட்டு வந்துட்டான். அடுத்த நாள் இரவு வர வர கலக்குகிறது. முகம்மதை அந்த வாசகத்தை கேட்காமல் இருக்க முடியவில்லை. கிளம்பிட்டான் அபூ ஜஹல். முதல்ல அஹ்னஸ் இப்னு கைஸ், அடுத்து அபூ சுஃபியான் போய் நிற்கிறார்கள். 3 பேருமே இது இறைவனின் வேதம் உண்மையானது என்பதை ஏற்கிறார்கள். ஆனால் அந்த சமூகம் தன்னை ஏற்றும் என்பதற்காகவே ஏற்காமல் மறுத்தார்கள். எப்படியாவது இந்த முகம்மதை வெல்ல வேண்டும். 100 செங்கிற ஒட்டகைகள் பரிசு. வலீத் இப்னு முகீராவை அழையுங்கள். வலீத் இப்னு முகீரா அழைக்கப்படுகிறார். வலீத் இப்னு முகீரா கவிதை எப்படி எழுதுவார்னா, தாள்ல முடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் தாளாத்தார், ராவுல முடிச்சாருன்னா கடைசி வரைக்கும் ராவாத்தார். அந்த வசன் மாறாமை பஹ்ரே அக்பர் என்று சொல்லுவார்கள் அரபியிலே. பஹ்ரே அக்பர் இது எழுதுறது ரொம்ப கஷ்டம். நம்ம இதுல மரபு கவிதை எழுதுவது எவ்வளவு கஷ்டமோ அதை போன்று புது கவிதைகளை ஈஸியா எழுதிடலாம். மின்மினி கவிதைகள் ஈஸியா எழுதலாம், ஒருவரி கவிதைகள் எழுதலாம். ஆனால் மரபு கவிதைகள் மிக கஷ்டமானது. இதை போன்ற அரபுகளிடத்திலே கடைசி எழுத்து ஒரே மாதிரி வருகிற கவிதைகளை பஹ்ரே அக்பரை எழுதக்கூடியவர் யார் என்றால் வலீத் இப்னு முகீரா. வலீத் இப்னு முகீரா, நீ சென்று வா, செந்நிற ஒட்டகைகள் 100 பரிசு என்று எல்லோரும் சேர்ந்து அனுப்பி வைக்க வலீத் இப்னு முகீரா செல்லுகிறார். பெருமானாரை சந்திக்கிறார். ஓதுங்கள் என்கிறார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீரா ஓதுவியா? நான் ஓதுறேன். தர்னி வஹீதா, தர்னி வமன் خلقت وحيدا وجعلت له مالا ممدودا وبنين شهودا ومكنت له تمهيدا. வரிசையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வலீத் இப்னு முகீரா நம்மளை விட பெரிய கடனா இருப்பார் போல தெரிகிறது. மீண்டும் சொல்லுவார், நான் ஜின்களின் வார்த்தையையும் கேட்டிருக்கிறேன். வலீத் இப்னு முகீரா சொன்ன வார்த்தை மனிதர்களின் வார்த்தைகளை மட்டுமல்ல, ஜின்களின் வார்த்தைகளையும் கேட்டவன் நான். மனிதர்கள் அனைவரும் ஜின்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சென்றாலும் இந்த முகம்மதின் சொல்லை வெல்ல முடியாது. அதனால் முகம்மதோடு நீங்கள் மோதி விடாதீர்கள் உத்தரவாதம் கொடுக்கிறார். 39 பேர் இஸ்லாத்தில் இணைஞ்சிட்டாங்க. 4 ஆண்டுகள் முடிந்து விடுகிறது. ரகசியமாகவே இபாதத் நடக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாங்க முடியவில்லை வேதனை. காபாவுக்கு செல்கிறார்கள். முல்தஸிமிலே தன்னுடைய நெஞ்சோடு நெஞ்சு கேட்கிறார்கள், ரப்பல் ஆலமீனே, இஸ்லாத்திற்கு வழி சேர்க்கக்கூடிய ஒரு நபரை கொடுப்பே. என் உள்ளத்திலே 2 பேர்கள் இருக்கிறார்கள். ஒன்று உமர், இன்னொன்று அபூ ஜஹல். 2 பேருக்கு யாருக்காவது ஹிதாயத்தை கொடு என்று முல்தஸிமிலே நெஞ்சை வைத்து கேட்கிறார்கள். இங்கே இது நடக்குது. அங்க பார்த்தா அபூ ஜஹல் அழைக்கிறான், உமர் அழைச்சான். உமர் ரலியல்லாஹு தஆலா ஏகத்துவத்துக்கு முன்னாடி பயங்கரமான குடிகாரர் யாருன்னு அரபு உலகத்துல கேட்டா அந்த உமரைத்தான் காட்டுவார்கள். பயங்கரமான குடி எப்பயுமே அவங்க அந்த இதுலதான் இருப்பாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா உமரை அழைத்து, வீரத்திற்கு பேர் போனவர் நீங்கள் தான். முதல்ல கல்வியில மோதினாங்க, இப்ப வீரத்தால் மோதுவோம் என்று. வீரத்திற்கு பேர் போனவர் நீ. செந்நிற ஒட்டகங்கள், கருநிற ஒட்டகங்கள் 100 பரிசு. அது மட்டுமல்லாமல் முகம்மதின் தலையை நீங்கள் கொண்டு வந்தால் உங்களுக்கு 1000 ஊக்கியா வெள்ளியை தருகிறோம். ஒரு ஊக்கியாங்கிறது 40 திர்ஹம். 1000 ஊக்கியா
தஆலா போதையை ஏற்றுகிறார்கள். மது போதையிலேயே இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா இப்பொழுது பெருமானாரினுடைய தலையை கொண்டு வர வேண்டும் என்ற போதையிலே புறப்படுகிறார்கள். வாளை எடுக்கிறார்கள். எடுத்துக்கொண்டு வீதியிலே வருகிற பொழுது பொதுவாகவே குடிகாரன் வரும்போது எப்படி இருப்பான்? ரோட்ல வரும்போதெல்லாம் பேசிக்கிட்டே வருவான். அவர் வரும்போதெல்லாம் உமர் ரலியல்லாஹு நான் முஹம்மதை கொல்லப் போகிறேன், நான் முஹம்மதை கொல்லப் போகிறேன், எங்கே இருக்கிறார்? முஹம்மதின் தலை எனக்கு சொந்தம். வரிசையா வீர வசனம் பேசிக்கிட்டே வர்றாரு. அங்கிட்டு போன ஒரு பொம்பளை சொல்லிச்சான், என்ன பெரிய முஹம்மது, முதல்ல உன் வீட்டை பாரியா, உன் வீட்டுல உன் மச்சான் குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறாரு, உன் தங்கச்சி குர்ஆன் ஓதிட்டு இருக்கிறா, முதலில் வீட்டை பார், அதற்கப்புறம் முஹம்மதை பார். என் வீட்டில் குர்ஆனா, என் வீட்டில் என் தங்கை குர்ஆனா. சென்றார்கள். ஹப்பாப் இப்னு அல்-அர்த் ரலியல்லாஹு தஆலா குர்ஆனை ஓதி கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ள நுழைஞ்ச உடனே ஹப்பாப் இப்னு அல்-அர்த் உமர் ரலியல்லாஹு பத்தி தெரியுமே, ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. ஓடி ஒளிஞ்சாச்சு. மச்சானும் தங்கையும், நம்ம வீட்டுல எல்லாம் மச்சானுக்கு எவ்வளவு மரியாதை, தவறு செஞ்சாலும் வீட்டுல புள்ளைய கட்டின மச்சான். ஆனா அந்த உமர் ரலியல்லாஹு அதெல்லாம் பார்க்கல. நேரா போனவன கழுத்தை பிடிச்சிட்டேன். கழுத்தை பிடித்து என்ன ஓதிக்கொண்டிருக்கிறாய்? முஹம்மதின் தலையை கொண்டு வருவதற்காக நான் சென்று கொண்டிருக்கிறேன். என்ன வசனம்? ஏகத்துவத்தை ஏற்றதை அடியை வாங்கிக் கொண்டு மச்சானும் தங்கை ஃபாத்திமாவும் உரைக்கிறார்கள். சயீத் இப்னு ஸைதும் ஃபாத்திமாவும் உரைக்கிறார்கள். அப்படி அதில் என்னதான் இருக்கிறது காட்டுங்கள். அல்லாஹ் உள்ளத்தை மாற்றுகிறார். இதை குளிக்காமல் தொட முடியாது. அப்படி ஒரு வேதமா? குளித்து விட்டுத்தான் தொட வேண்டுமா? சுத்தமாகித்தான் தொட வேண்டுமா? ஆமா. குளிச்சிட்டு வந்து உட்கார்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கப்பட்ட அல் குர்ஆனை ஓத ஓத கல்லெஞ்சம் கொண்டு உமர் ரலியல்லாஹுவின் உள்ளம் கரைகிறது. இதை சொன்ன முஹம்மதையா நான் கொல்ல வேண்டும், இதை சொன்ன முஹம்மதையா நான் கொல்ல வேண்டும், அதே வாளை எடுத்துக் கொண்டு ஓடுறா. பெருமானார் காபாவிலே ஓதுகிறார்கள். திரைக்கு பின்னால் நின்று பெருமானார் ஓதுவதையே கேட்டுக்கொண்டே இருக்கிறார். உமர் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஓதிவிட்டு வெளியே வருகிற பொழுது வாளோடு உமர் நிற்கிறார்கள். பெருமானார் கேட்கிறார்கள், உமரே என் தலைக்காகத்தானே வந்தாய்? பெருமானார் முத்தசிங்க நின்று துவா செஞ்சிட்டாங்களே, எப்படி இந்த தலை வந்துரும் தெரியும், என் தலைக்காகத்தானே நிற்கிறார், என் தலையை வெட்டிக்கொள் உமரே என்று சொல்ல வாளை கீழே போட்டுவிட்டு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை ஏற்ற அடுத்த நிமிடம் அதே வாளை எடுக்கிறார். அதே வாளை எடுக்கிறார். எடுத்துக்கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன். யாராவது நாங்கள் இனிமேல் காபாவில் தான் தொழுவோம், யாராவது எங்களை தடுப்பதாக இருந்தால் நெஞ்சிலே துணி உள்ளவர்கள், ஆண்மை உள்ள சிங்கங்கள் என்னோடு மோதட்டும் என்று உமர் ரலியல்லாஹு வாழ் வீசிக் கொண்டிருக்கிறார். அபூஜஹலுக்கு செய்தி போகிறது. என்னமோ சொல்லி அனுப்புனீங்க, 1000 ஒட்டகம் 100 ஒட்டகம் அது இதுன்னு சொன்னீங்க, அங்க வேற மாதிரி பேசிட்டு இருக்கிறார். அபூஜஹல் சொன்னானா, குடிகாரன் பேச்சு முடிஞ்சா போச்சு. எந்த உமர் தலையெடுக்க வந்தார்களோ அதே உமர் இஸ்லாத்தில் இணைகிறார்கள். அதற்கு பிறகுதான் இஸ்லாத்திலே ஒரு பொழிவு செழிப்பு கிடைக்கிறது. இதற்கு பிறகு 3 ஆண்டு காலம் பாய்காட் செய்கிறார். முகம்மதுக்கும் முகம்மதின் உறவினர்களுக்கும் யாரும் பொன் கொடுக்க பெண் கொடுக்க கூடாது, யாரும் வியாபாரம் செய்யக்கூடாது, ஒப்பந்தங்கள் பண்ணக்கூடாது என்று காபத்துல்லாவிலே எழுதி தொங்க வைக்கிறான். நபி இப்னு ஹாரிஸ் என்ற குறைஷிகளின் ஷைத்தான் எழுதி தொங்க வைக்கிறான். 3 ஆண்டு காலம் பெருமானாருக்கு தடை செய்யப்படுகிறது. உணவு தடை செய்யப்படுகிறது, ஆடைகள் தடை செய்யப்படுகிறது. அபூ தாலிப் தான் ரகசியமாக உதவி செய்கிறார்கள். கடைசியில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்தான் தெரியுமா? 3 ஆண்டு ஆகிறது. முத்தஇப் இப்னு அதி சொல்லுவார், ஏதோ தடை என்ற வசனம் எல்லாம் எழுதியிருந்ததாக சொல்கிறீர்களே, அப்படி எழுதியிருந்தால் தடை இருக்கட்டும். காபாவில் கட்டப்பட்ட அந்த சீட்டை எடுங்க, அதில் எதுவும் எழுதவில்லை என்றால் தடை இருக்கக்கூடாது. சரின்னு போய் சீட்டு எடுக்க போறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கரையானை கொண்டு அத்தனையும் கரிச்சிட்டான். அங்க இருந்தது எது மட்டும்னா பிஸ்மிக் அல்லாஹும்ம என்ற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் இருக்கு, வேறு எந்த வார்த்தையும் இல்லை. எழுதாத ஒரு வார்த்தையை வைத்துக் கொண்டு நீங்கள் தடை செய்கிறீர்களா என்று தடை நீக்கப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தோழர்களும் நிம்மதியாக வாழலாம் என்று தலைப்படுகிற பொழுது துஃபைல் இப்னு அம்ர் தௌசி வருகிறார்கள். துஃபைல் இப்னு அம்ர் தௌசி பைத்தியங்களுக்கெல்லாம் வைத்தியம் பார்க்கிற டாக்டர். அவர் வந்தார். மக்காவுக்குள்ளே நுழைந்த உடனே நீங்கள் யார் என்று கேட்கிறார் அபூஜஹல். நான் தான் துஃபைல் வந்திருக்கிறேன் என்று சொல்ல, இங்கு யாரோ முகம்மது, அவர்
பைத்தியம் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் அவரை காட்டினால் நான் வைத்தியம் பார்ப்பேன் என்று துஃபைல் சொல்ல, அபூஜஹல் சொல்லுவான், அந்த பைத்தியத்தோட நீங்க சேர்ந்தீங்கன்னா நீங்களும் பைத்தியம் ஆயிடுவீங்க. நான் வைத்தியம் தான் பார்த்து பழக்கம், நான் பைத்தியம் ஆக மாட்டேன். இல்ல எத்தனையோ பேர்கள் போய் பார்த்தார்கள், பைத்தியமானார்கள். போய் கேட்டார்கள், பைத்தியமானார்கள். சொல்லிலே பைத்தியமானார்கள். அதனால் ஒன்று வேண்டுமானால் செய்கிறேன், அவர்களை போய் பாருங்கள், காதிலே பஞ்சை வைத்துக் கொண்டு பாருங்கள். நல்ல பஞ்சை இவனே வாங்கி அடைச்சுடுவான். பஞ்சை அடைத்துக் கொண்டு பெருமானாரிடத்திலே துஃபைல் இப்னு அம்ர் வருகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு ஒன்றும் போதவில்லை, சூரத்துல் ஃபாத்திஹா, குல் ஹுவல்லாஹ், குல் அஊது பிரப்பில் ஃபலக் ஓதி காட்டுகிறார்கள். பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்னக ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தை இருக்கிறார். துஃபைல், உன் இல்லத்திற்கு சென்று ஏகத்துவத்தை சொல். நேரா துஃபைல் வீட்டுக்கு போனாரு. பாப்பாட்ட நான் பேச மாட்டேன். ஏப்பா இப்படி சொல்ற? உன் மார்க்க வேற, என் மார்க்க வேற. என்னடா நீ சொல்லுகிறாய்? துஃபைல், உன்னை பற்றி நம்பிக்கை இருக்கிறது, நீ எதை செய்தாலும் நல்லதைத்தான் செய்வார். நான் முகம்மதின் மார்க்கத்தை கொண்டு வந்திருக்கிறேன், இஸ்லாத்தை. நானும் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன். மனைவி சொல்லுவார், நானும் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன். மக்கள் சொல்லுவார்கள், நானும் இஸ்லாத்திற்கு வந்து விடுகிறேன். துஃபைலின் குடும்பமே இஸ்லாத்தில் இணைகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய இந்த ஏகத்துவ வார்த்தை அல் குர்ஆனினுடைய புரட்சி அன்றைக்கு அகிலத்தை புரட்டி போட்டது. இந்த குர்ஆனை கொண்டு போகிற பொழுது அவர்கள் பட்ட தியாகங்கள் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்க்கலாம். அல் குர்ஆனின் படி நடந்து வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வாய்ப்புகள் நல்குவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதின் வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم انت السلام ومنك السلام اليك يرجع السلام. تبارك ربنا وتعالى وتعلمت يا ذا الجلال والاكرام. ربنا آتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله واصحابه اجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد. يا ربي صل عليه